உறவுகளுக்கு வணக்கம். துப்பறிவாளன் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெல்லை பாலு. உறவுகளே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் கேரள நுழைவாயில். அங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கனரக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். எல்லா வாகனமே 12 வீலு, 14 வீலு, 16 வீலு கொண்ட வாகனங்கள். எல்லா வாகனமே ஃபுல் லோடு. எல்லா வாகனமே அதிகப்படியான வாகன லோடுலாம் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் 10 வீல் வாகனம் மட்டும்தான் தென்காசி மாவட்டத்தில் ஓடணும்னு சொல்லி ஒரு ஆணையை போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஆணையோடைய பின்புலம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது என்ன மாவட்ட நிர்வாகம் எந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊசி வளைவிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரிய பெரிய வாகனங்களுடைய அணிவகுப்பு தான் இங்கே பார்க்கக்கூடிய காட்சி. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு, அதாவது தமிழர்கள் அல்லாத ஆட்சி வந்ததுக்கப்புறம் தமிழகத்தோடைய வளங்கள், அதிகப்படியான வளங்கள் கண்கூடா சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது அண்டைய மாநிலங்களுக்கு தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் இல்லாத ஆட்சியை ஏற்றுமதி செய்துட்டு இருக்காங்க. இங்கே உள்ள வளங்களை பூரா அயல் மாநிலங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து தனக்கான வருவாயை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். மலை பிரதேசமான கேரளத்தில் குவாரிகளோ மணல் குவாரிகளோ வெட்டப்படாத நிலையில் தமிழகத்தில் ஆங்காங்கே காணப்படும் மலைகள், ஆறுகளில் மணல்கள் கொள்ளையடிக்கப்பட்டு மணல் வளங்கள் சூறையாடப்படுகிறது. மலைகளும் சூறையாடப்பட்டு மலை வளங்கள் தமிழகத்தில் சீரழிக்கப்பட்டு தொடர்ந்து வருகின்றது. நமக்கு அடுத்ததாக இனி வரும் தலைமுறைகள் தமிழகத்தில் வளங்களை காண்பதற்கு வெளி மாநிலங்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழலை இந்த அரசு, அதாவது திராவிட ஆட்சிகள் ஏற்படுத்திவிடும் என்பது அதில் ஐயம் எதுவுமில்லை. கனிம வளங்கள் இந்த அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டும் கூட தமிழகத்தின் நிதி நிலை நெருக்கடி பத்தலை. இன்னும் நிதி தமிழகத்துக்கு பத்தலை அப்படிங்கிற ஒரு போக்கு தான் இருக்குது. தமிழகத்தின் அத்துணை வளங்களையும் அடமானம் வைத்தும் கூட தமிழகத்தின் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கழிந்த நிலையில் தமிழகத்தில் வாழக்கூடிய 11 கோடி மக்களின் ஒவ்வொரு தமிழ் குடிமக்கள் மீதும் 60,000க்கு மேல் கடன் உள்ளது. அந்த அளவிற்கு தமிழக ஆட்சி முறைகள், கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்துடைய நிதி நிலையை மோசமாக வைத்துள்ளது.